என்னாச்சு? சரு சரு என்னாச்சு சரு? சொல்லு சரு என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? அவ என்ன விட மாட்டா. டெஃபினட்டா என்ன கொன்னுடுவா. நீ பயப்படக்கூடாதுன்னு தானே இங்க வந்து படுத்தேன். உனக்கு என் கஷ்டம் புரியல ரவி. சரு கண்டிப்பா என்ன கொன்னுடுவா. ஹலோ, நான் நேத்து என்ன கேட்டேன்? கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லன்னா மண்டி ஆட்டினீங்க. பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டானான்னு கேட்டேன். ஐயோ நீங்க கர்ப்பமான்னு கேட்டேன். ஓ நோ நீங்க. நான் ராத்திரி போயிட்டு வரதுக்குள்ள இங்க இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? அக்கா, நீ இட்லி நான் 20 தோசை நான் 90 அடிச்சு முழுங்குறியே, அத முதல்ல நிறுத்து. டேய் அரிசி குண்டா, முழுங்கறத பத்தி நீ பேசாத. ஹலோ, முதலாளி ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? இங்க போங்க, நான் பாத்துக்கறேன். ஹலோ, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டேய், நாங்க இங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உனக்கு என்னடா? எனக்கு என்னவா? குட் क्वेश्चन. ஐ லைக் இட். 50-50 ஆடியன்ஸ் போல் ஃபோன் எ ஃப்ரெண்ட். இல்ல சூரிய சர்க்கே கேட்டு பாருங்க. இந்த பாஷாக்கு என்ன வேணும்னு கரெக்ட்டா சொல்லுவாரு. எனக்கு வேண்டியது 1000 ரூபாய். எடுங்க 1000 ரூபாய். அது சரி. ஹாய் ரவி. ஹாய் ஆன்ட்டி. ஓ ஆன்ட்டி வரையா? மேடத்தோட ஆன்ட்டியே சூப்பரா இருக்காங்க. வாங்க ஆன்ட்டி வாங்க. ஆன்ட்டி இன்னைக்கு நைட் நீங்க இங்க தான் தங்கணும். இல்ல 1000 ரூபாய் வாடகை வசூல் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஏய் கெஸ்ட்ரா. கெஸ்டா? அப்பனா ஃப்ரீ. அந்த 1000 ரூபாய் டொனேஷனாவே கொடுத்துருங்க. நல்லா இருப்பீங்க. ஆமா ரவி, உனக்கு இப்படி ஒரு ஆண்டி இருக்காங்கன்னு சொல்லவே இல்ல. அது சொல்றதுக்கு இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. டாக்டர் ரொம்ப பிஸி. அதுவும் இல்லாம மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேற இருக்காங்க. எதுல ஸ்பெஷலைசேஷன் பண்றீங்க? ஐ அம் a psychiatrist. எப்பவும் ஃபோன் கூட பண்ணாதவன் நேர்ல பேசணும் வான்னா. விஷயம் என்னன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. 1 மினிட் ஆண்டி. சரு. ஏய் சரு நில்லு சரு. சரு விளையாடாத சரு. விளையாடுறது நீ. நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க போனாலும் அவன் என்ன ஃபாலோ பண்ணி கொல்ல பாக்குறான்னு சொன்னதுக்கு பைத்தியம்னு டிசைட் பண்ணிட்டல. ஏய் அப்படிலாம் இல்ல சாரு. நில்லு சாரு. என் பேச்சை கேளு சாரு. ப்ளீஸ் சாரு. ஆண்டி நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டா எப்படி? இது சின்ன விஷயமா? இதெல்லாம் உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். ஏய் இல்ல சாரு. என் ஃபீலிங்ஸ் என்னன்னு நான் சொல்லாமலே உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா இவ்ளோ சொல்லி உனக்கு புரியலல. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட. ஏய் தயவு செஞ்சு நில்லு சாரு. சாரு என் பேச்சை கேளு சாரு. சாரு சாரு ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் சாரு. சாரு நில்லு சாரு. ஏய் ரோசி சாரு. ஏய் ரோசி. சாரு. ஏய் ரோசி ரவி. ரிப்போர்ட் சேஸ் யூ ஆர் நார்மல். இந்த படத்தை பாரு, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. இதே இப்போ சன்ரைஸ்ன்னு சொன்னா யூ ஃபில்ட் வித் பாசிட்டிவ் தாட்ஸ், யூ அப்சல்யூட்லி ஆல் ரைட்னு சொல்லுவீங்க. அதே சன்செட்னு சொன்னா யூ ஃபில் வித் நெகட்டிவ் தாட்ஸ், தேர்ஸ் சம்திங் ராங் வித் யூன்னு சொல்லுவீங்க. am I right டாக்டர்? சாரு, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அது நம்ம உடம்புக்கு வர தலைவலி, இருமல் மாதிரி தான். பெருசா ஒண்ணு பயப்பட தேவையில்லை. சிம்பிளான ட்ரீட்மெண்ட் போதும். உன்னை நினைச்சு ரவியும் ரொம்ப கவலைப்படுறம்மா. நீ மனசு விட்டு பேசினா உனக்கும் நல்லது, உன்னால ரவிக்கும் நல்லது. சொல்லு, லதாவோட உன் சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது?
எப்படா பிரிப்பாங்க என்னடா என்ன சவுண்டா உடுற அம்மா உனக்கு ஜரம் அடிக்குதுமா, ஊசி போட்டா தானே சரியாகும். எனக்கு ஊசி வேணாம் வலிக்கும் எனக்கு ஊசி போட்டா இவளுக்கும் போட்ட மாதிரி தானே அப்ப எனக்கே போடுங்க உனக்கு வலிக்காதா? இவளுக்கு வலிக்காதுல எனக்கு அதுவே போதும் பட்டு பிள்ளைமா, உனக்கு ஜரம் அடிக்குதுமா, ஊசி போட்டா தானே சரியாகும். ஓகேவா அம்மா அடிச்சல்ல. நான் என்ற சொல்லே தேவையில்லை, கண்ணாடி பார்த்திடும் வேலையில்லை, நாற்காலி பூக்கள் எங்களுக்கு, நெஞ்சுக்குள் ரகசியம் வாய்ப்பே இல்லை, தோளுக்கு தோள் நின்று ஆடுவோம், சோகம் அறிந்ததில்லை, பாதைகள் ரெண்டாகும் போதிலும் நாங்கள் பிரிந்ததில்லை, ஒன்றாக முளைத்தோம், ரெண்டாக சிரித்தோம், ஒற்றை காம்பில் ரெட்டை பூவானோ, இடையே பிரியா துளி தனிமை அறியா, நம் போல் யாரும் இல்லை உலகில். எப்பவும் நாம ஒண்ணாவே இருப்போம் சாரு, சின்ன வயசுல தான் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவோம். அப்புறம் வளர வளர மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆனா நீயும் லதாவும் அவ்வளோ ஒத்துமையா இருந்திருக்கீங்க. அப்படி இருந்த நீங்க அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க? காரணமா தான் கேக்குறேன். சரி, இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசினது போதும். நல்ல ரெஸ்ட் எடு, சந்தோஷமா இரு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்.